சென்னை சென்ட்ரலில் இருந்து வெளியூர்களுக்கு புறப்படும் ரயில்கள் தாமதமானதால் அங்கு 1000க்கும் அதிகமான மக்கள் காத்திருக்கின்றனர். அது குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுபாஷ். தற்போது நான் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கிறேன். இந்த வறண்ட புயல் காரணமாக பல்வேறு விதமான ரயில்கள் தாமதமாயிருக்கின்றன. சில ரயில்கள் ரத்தாயிருக்கின்றன. வரக்கூடிய ரயில்கள் எப்பொழுது இந்த ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்கள் பல மணி நேரமாக காத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த பகுதியில் தான் வந்து ரயில் ஏற வேண்டும். பல மாநிலத்திற்கு செல்லக்கூடிய ரயில்களும் இங்கிருந்து தான் செல்ல வேண்டும். இந்த ரயில்கள் எப்பொழுது வரும் என்பது அறிவிப்பை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது தென்னக ரயில்வே. இருந்த போதிலும் பல மணி நேரம் நாங்கள் காத்திருப்பதாக பொதுமக்கள் தங்களது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சில ரயில்கள் வரக்கூடிய ரயில்களும் பல மணி நேரம் காலதாமதமாக வந்து சேர்கின்றன. அந்த ரயில்கள் வந்த பிறகுதான் புறப்பட வேண்டிய ரயில்கள் குறித்தான நேரங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களும் வெளியூருக்கு செல்லக்கூடியவர்களும் பல சபரிமலைக்கு செல்லக்கூடியவர்களும் இங்கிருந்து செல்லக்கூடியவர்களுக்கான ரயில்களானது காலதாமதமாக இருக்கிறது. இது தொடர்பாக ரயில்வே துறை அதிகாரிகளிடம் கேட்டிருந்த போது நாங்கள் இது தொடர்பாக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தங்களுக்கான முன்பதிவிற்கான பண விரயங்கள் ஆயிருப்பதாக பொதுமக்கள் குறை கூறியிருக்கிறார்கள். இவை அனைத்திற்கும் முறையான பயணிகள் கூறக்கூடிய கருத்து என்றால் உடனடியாக தங்களது பயணத்திற்கு எழுதி செய்யும் வகையில் ரயில்வே துறையானது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் புதிய தலைமுறை செய்திகளுக்காக சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சுபாஷ் பிரபு.